இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் வேதாகமங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி 2 அதிகாரத்துக்கு வந்துட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னையோட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணும்போது முடிவடைய போகிறது. இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய வீடியோலாம் யூடியூப்ல இருக்கிறது. அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்குது. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், சந்தேகமாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம், சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துக்கு நேராக வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வசனத்தை வாசிட்டோம். இந்த 19-20 போன வாரத்தில் என்ன சொன்னன்றதை உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். 19வது அதிகாரத்திலும் 20வது அதிகாரத்திலும் என்ன நடக்குது அப்படின்னா, பரலோகத்திலே ஒரு பெரிய ஆரவாரம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் யுத்தம் ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தத்தில் மிருகம் என்ன பண்ணப்படுகிறது, தோற்கடிக்கப்படுகிறது. அந்த மிருகம் தோற்கடிக்கப்படுகிறது. அதோடு கூட இருந்த மக்களும் என்ன பண்ணப்படுகிறார்கள், தோற்கடிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு கொடுக்கப்படுகிறது, பறவைகள்லாம் வந்து என்ன பண்ணணும், அங்கே சாகடிக்கப்படக்கூடிய மனிதர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து சாப்பிடுங்க, விருந்து என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த 19ஆம் அதிகாரத்தில் அந்த யுத்தம் முடிந்த உடனே அந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் எதில் தள்ளப்படுகிறார்கள், அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். அதுக்கப்புறமா இப்போ மீதி இருக்கிறது சாத்தான். சாத்தானை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, 1000 வருஷத்துக்கு அடைச்சி வச்சிடுறாங்க. 1000 வருஷம் கழிச்சவொன்னே அவனை என்ன பண்ணுவாங்களாம், ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த 1000ன்றது என்ன எண்ணிக்கையை அப்படியே நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்கூடாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தான் அடைக்கப்பட்ட காலங்களிலே உலகத்தில் என்ன இல்லை, ரோமாபுரியில் உபத்திரவம் இல்லை. அவன் விடுவிக்கப்படும் போது என்ன இருக்கும், உபத்திரவம் இருக்கும். இப்போ இது ஒரு டைம் தான் நடக்குமா, அப்படி அல்ல. அது தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்கும், நடைபெற்று கொண்டே இருக்கும். எப்போ திருச்சபை மக்களுக்கு உபத்திரம் இல்லையோ அப்போ சாத்தான் என்ன ஆயிட்டான், கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். எப்போ உபத்திரம் ஆரம்பிக்குதோ அப்போ என்ன ஆயிடுச்சு, சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டான் என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த மரித்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்களாம், அரசாளுவார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த பூமியிலே 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்டவர்கள் இப்பொழுது யாரோடு கூட இருக்கிறார்கள், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்களா, அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்காக உயிரை கொடுத்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது, சாத்தான் கட்டப்பட்டு அவனும் என்ன பண்ணப்படுறான், அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறான், தள்ளப்படுகிறான். இது எப்போ நடக்கும், இனிமேல் தான் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது பிசாசானவன் சாத்தான் என்ன பண்ணப்படுவான், கட்டப்பட்டு அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுவான், தள்ளப்படுவான். அது வரைக்கும் சாத்தானுடைய கிரியை அப்பப்போ என்ன பண்ணும், இருக்கும் இல்லாம போகும், இருக்கும் இல்லாம போகும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். அப்புறம் கடைசியா 20ஆம் அதிகாரம் 11லேருந்து 15 வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறுகிறது. அதாவது ஏற்கனவே யுத்தத்தில் ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. அவங்களுக்கு சரீர பிரகாரமான நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எல்லா இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணப்படுகிறார்கள், அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். இது என்ன, 2ஆம் மரணம் என்று என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல கடைசியா என்ன நடக்குதுன்னா, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறது, தள்ளப்படுகிறது. ஸோ 19-20 4 விஷயத்தை குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். அடுத்தது, பிசாசானவன் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறான், தள்ளப்படுகிறான்.
அதுக்கப்புறம் மரணம் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறது, பாதாளம் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறது, தள்ளப்படுகிறது. அதோடு கூட மரித்தவர்களும் என்ன பண்ணப்படுகிறார்கள். அது அடுத்த அடுத்த அதிகாரத்தில் தான், அந்த கடைசி நியாய தீர்ப்பில் தான் மரித்தவர்களும் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். அதாவது 15வது வசனம் சொல்லப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறான், தள்ளப்படுகிறான். ஸோ மனிதர்களும் அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். சரி, இப்போ அடுத்தது 21, 22ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, இப்போ 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சரி, இப்போ இந்த இடத்துல 8 வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நான் நடந்ததெல்லாம் சொன்னேன், 4 விஷயம் நடந்திருக்குது முக்கியமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நடந்து முடிந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாவற்றையும் என்னவா மாற்றுறாராம், புதிதாக மாற்றுகிறார். புதிதாக மாற்றுகிறார். என்னெல்லாம் புதிதாக மாறுகிறது? புதிய வானம், புதிய பூமி. பழைய வானம் பழைய பூமியில் என்ன ஆயிடுச்சான், அகன்று போய்விட்டது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியை புதுசாயிடும் அப்படின்னு இல்லை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு புதிய அமைப்பு உண்டாகிறது. அதாவது இந்த புதிய அமைப்புல என்ன அர்த்தம்னா, இந்த புதிய அமைப்புல சாத்தான் இல்லை, இந்த புதிய அமைப்புல பாவம் இல்லை, இந்த புதிய அமைப்புல மரணம் இல்லை, இந்த புதிய அமைப்புல பாதாளம் இல்லை, இந்த புதிய அமைப்புல கள்ள தீர்க்கதரிசி இல்லை, இந்த புதிய அமைப்புல மிருகம் இல்லை. அதே மாதிரி இந்த கொடூரமான பாவம் செய்யக்கூடிய தீமையான மனிதர்கள் இதுல இல்லை. அப்போ இது முழுக்க முழுக்க யாரை சார்ந்தது? ஆண்டவரும் ஆண்டவருடைய ஜனங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைக்கு தான் இது என்னது, ஒரு புதிய அமைப்பு. அதாவது இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னா, மனிதர்களுக்கும் தேவ மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பூரணமான ஐக்கியம், உறவு உள்ள நிலை. இதை நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது? இதை ஒரு இடமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை ஒரு நிலையாக என்ன பண்ண வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் அ பிளேஸ். இது ஒரு இடம் அல்ல. இது என்னது, தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ நீங்க யோவான் ஒரு இடத்துல சொல்வாரு, நாம் தேவனோடு இருப்போம். எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா நாம் அவரோடு கூட என்ன பண்ணுவோம், இருப்போம், என்றென்றைக்கும் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ இந்த பழைய உலகத்துல
பழைய வானத்திலே, பழைய பூமியிலே யார் யாரெல்லாம் இருந்தது? சாத்தான், கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், பாவ மனிதர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்துவை விசுவாசிக்காத, திருச்சபைக்கு விரோதமாக ஜனங்களை கொலை செய்து கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்த மனிதர்கள் வாழ்ந்த ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ நிலைமை எப்படி மாறிவிட்டது? புதிய நிலைமை ஒன்று மாறிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட் இஸ் a நியூ ஆர்டர், நியூ ஆர்டர் ஆஃப் திங்ஸ். இந்த நியூ ஆர்டர்ல ஆண்டவரும் தேவ ஜனங்கள் மட்டும் என்ன பண்ணுவார்கள்? அங்கே இருப்பார்கள். அந்த இடத்துல என்ன இருக்காது? தீமை அந்த இடத்துல என்ன பண்ணாது? இருக்காது. தீமைக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. மரணத்துக்கு இடம் இல்லை. அதை தான் இங்கே என்ன பண்றாரு யோவான் சொல்றார். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு பரிசுத்த நகரம் என்ன பண்ணுதான்? இறங்கி வருதான். அந்த நகரத்துக்கு பேரு புதிய எருசலேம். அந்த நகரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? இவங்க யாரும்? அழகான மணவாட்டி. இவங்க என்ன பண்றாங்களாம்? வானத்திலிருந்து இறங்கி வராங்க. இப்போ இந்த மணவாட்டியை பத்தி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? ஆயத்தமா இருக்கிறாங்க. முன்னாடி என்ன பண்ணாரு? சொன்னாரு. இப்போ அதை பத்தி ரொம்ப விளக்கமா என்ன பண்ண போறாரு? சொல்ல போறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னதையே திரும்ப என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமா என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அந்த பரிசுத்த நகரம் என்ன பண்ணுகிறது? அழகான அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஜனங்களோடு என்ன பண்ண போகிறார்? வாசம் பண்ண போறார். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ யார் யார் மட்டும்தான் இருக்கிறா? தேவனும் தேவ ஜனங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையில நேரடியான தொடர்பு. இப்போ நேரடியான தொடர்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஆண்டவர் நிற்கிறதுல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன இருக்க போகுது? அந்த இடத்துல நேரடியான தொடர்பு இருக்க போகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பூமியில வாழும்போது அவங்க ராஜாவோடு கூட நேரடியாக போய் பேச முடியுமா? சொல்லுங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம போய் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்கிட்ட போய் நேரடியாக பேச முடியுமா? முடியாது. சில நேரங்களில் பெரிய பெரிய ஊழியர்கள்கிட்ட கூட எழுத வேண்டும். ஆகவே இதை என்ன பண்ண வேண்டும்? எழுத வேண்டும் என்று சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் சொல்லார். இதை எழுதுறதுனால என்ன பிரயோஜனம்? எழுதுறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா காலாகாலமாய் வரக்கூடிய திருச்சபை மக்களுக்கு இந்த வார்த்தைகள் என்னமாய் இருக்க போகிறது? பிரயோஜனமாய் இருக்க போகிறது. திருச்சபையில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்த போகிறது. அல்லது உபத்திரவத்தை சந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை இந்த வசனங்கள் என்ன பண்ண போகிறது? தைரியப்படுத்த போகிறது. அதை தான் என்ன பண்றாரு இங்கே சொல்றாரு. ஓகே. அப்புறம் 6வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இப்போ இதெல்லாம் இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று, அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனி, இதெல்லாம் எதற்கு அடையாளம்? நித்திய ஜீவனுக்கான அடையாளம். அப்போ இவங்க ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை பருகுகிறவர்கள் நித்தியமா இயேசுவோடு கூட என்ன பண்ண போகிறார்கள்? இருக்க போகிறார்கள். அதைத்தான் இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது. அப்போ இவர் என்ன சொல்றாரு? தாகமா இருக்கிறவனுக்கு நான் என்ன பண்றேன்னா ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ யாரெல்லாம் ஆவலா இருக்கிறாங்களோ ஆண்டவரை, 8வது வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள். இவங்க யாரு? ஜெயம் கொள்ளாதவர்கள். பயப்படுகிறவர்களா யாரு? இப்போ வச்சு நீங்க பேசக்கூடாது, 1ஆம் நூற்றாண்டை வச்சு பேசணும். பயந்தவங்கலாம் யாரு? அப்போ உபத்திரவத்தில் பயந்து ஓடினவங்க. உபத்திரவம் நடக்குது, கிறிஸ்தவங்களெல்லாம் கொல்றாங்க. அப்போ சிலருக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாங்க? வீட்டில் வந்து செக் பண்ணும்போது, எனக்கும் இயேசுவுக்கும் என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. இயேசு யாருப்பா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க?
பயந்து போய் இயேசுவை என்ன பண்ணுறாங்க, மறுதலிச்சு பின்வாங்கி போயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வாசிங்க, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசி, அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். சோ இங்க சொல்லப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துல என்ன இல்ல, பங்கு இல்ல. இவங்களுக்கு எது பங்கு? அக்கினி கடல் தான் இவங்களுக்கு என்னது, பங்கு. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாருன்னா இந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நடந்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து உயிரை கொடுப்பதற்கு கூட தயங்காமல் இருந்தவர்கள். இவங்க தான் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார்கள். சரி, இப்போ லிஸ்ட்ல சொன்னதை ஒவ்வொருத்தரா நான் சொல்றேன். பயப்படுகிறவர்கள் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், உபத்திரவத்தில் என்ன பண்றவங்க, பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறவங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். பயந்தாங்கோலிக்கு திருச்சபையில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. பயந்தாங்கோலிக்கு தேவ ராஜ்யத்தில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. நீங்க இயேசுவை பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்குமே எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும், துணிஞ்சு இருக்கணும். நீங்க ஒருவேளை பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டீங்கன்னா நித்திய ஜீவனை நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இழந்து போயிடுவீங்க. சரி, அவிசுவாசிகள் இவங்க யாரு? ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாதவங்க, அறிக்கையிடாதவங்க, விசுவாசிக்காதவங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியான இந்த உலகத்துல வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவார்? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஒரு வார்த்தை சொல்வாரு, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தை ஆண்டவர் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று என்ன பண்ணாம இருக்கிறாங்க? விசுவாசிக்காம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அந்த காலங்களில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கடவுள் என்று அறிக்கையிடவில்லையோ, அப்படிப்பட்ட அவிசுவாசிகளுக்கு எதுதான் பங்கு? அக்கினி கடல் தான் பங்கு. சரி, அவிசுவாசி. அடுத்தது அருவருப்பானவர்கள். இந்த அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா, அவங்க மனநிலை ரொம்ப கேடுபாடு, குறுக்கும் நெருக்குள்ள ஒரு மனநிலை உள்ளவர்கள். அதாவது சில நேரத்தில் சொல்லணும்னா அவங்க கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவங்கள எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய குணமே எப்படிப்பட்ட குணமாக இருக்கும்? ரொம்ப பயங்கரமான குணமாக இருக்கும். அவங்கள யாருமே என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. நம்பி கூட போகிறவனே என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் தள்ளி விட்டுருவாங்க, அல்லது கழுத்தறுத்து விட்டுருவாங்க, காலை வாரி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள அது எப்படி சொல்லியிருக்குன்னா அருவருப்பானவர்கள். அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய குணாதிசயம் சரியான குணாதிசயமாக என்ன பண்ணாது, இருக்காது. அல்லது தனிப்பட்ட மனிதனாக கொஞ்சம் கூட நேர்மை நியாயம் என்ன பண்ணாது, இருக்காது. அவங்க எந்த ஒரு தவறையும் துணிஞ்சு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள். அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார்னா அருவருப்பானவர்கள். அடுத்தது கொலைபாதகர். இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர்கள். அதாவது கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய விதத்தில் என்ன நடக்குது, கொலைகள் இந்த உலகத்தில் நடக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர்கள் எதற்காக கொலை செஞ்சாங்க? இயேசுவை இவன் நம்புறான், இயேசுக்கு பின்னாடி போறான்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, கொலை செய்தாங்க. அப்போ அந்த கொலையில ஒரு நியாயமோ நீதியோ கற்பிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமோ இல்லை. அப்போ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த கொலை செய்கிறவங்க வேணுமென்றே இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது இந்த உலகத்திற்கு என்ன இல்லை, நல்லது அல்ல என்று நினைத்து திட்டமிட்டே இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை என்ன பண்ணவர்கள்,
கொலை செய்தவர்கள் அல்லது கொலை செய்யப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் விற்பது பெண்கள் அல்ல, மெயினா யாரை சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஆண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அது 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பணத்திற்காகவும் காரியங்களை செய்கிறாங்க, தங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்டதான தவறான செயல்களில் என்ன பண்ணுகிறார்கள், ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எங்க பங்கு வச்சிருக்கிறாராம், எரிகிற அக்கினி கடலிலே அவங்களுக்கு பங்கு வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் சூனியக்காரர். சூனியக்காரர் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னா, அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் நிறைய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அதே மாதிரி யூத பாரம்பரியத்தில் கூட என்ன பண்றாங்கன்னா பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மந்திர பில்லி சூனியம் போன்ற விஷயங்கள், இதை யூதர்களுக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிலர் செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த 1ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரியிலும் யூதர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்டதான செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மந்திரம் பண்ணுறேன், பில்லி சூனியம் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. இது ஒரு பக்கம். இது சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவிலேயே அட்வர்டைஸ்மெண்ட் வருது. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பில்லி சூனியம் வைப்பதற்கு, மாந்திரீகம் செய்வதற்கு, தகுடுகளை எழுதி கொடுப்பதற்கு இந்த தொலைபேசி என்ன பண்ணவும், அணுகவும். இது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னைக்கு அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எங்கே வந்துருச்சு தெரியுமா, சபைக்குள்ளே வந்துருச்சு. எதனால அப்படின்னா, சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில போதகர்களே சில மந்திரவாதிகளை தேடி என்ன பண்ணுகிறார்கள், போகிறார்கள். எதற்காக போகிறார்கள் அப்படின்னா, அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து ஏதோ மந்திரம் பண்ணி ஒரு சக்தியை வாங்கிக்கிட்டு சபையில் எல்லார் தலையிலும் கை வச்சு என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். எல்லார் தலையில கை வைக்கும் போது அந்த மனிதர் என்ன ஆகணும், கீழே பதக்கட்டீர்னு விழணும். அப்போ பார்க்குறவங்களாம் என்ன நினைக்கணும், ஐயாவுக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது, வல்லமை இருக்குது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்படி கிரியை செய்து பாருங்க. மக்கள்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு என்ன பண்றாங்க, கீழே விழுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஐயா இன்னொரு மந்திரவாதி கிட்ட போய் என்ன பண்றாரு, ஒரு 5000 10,000 கொடுத்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இந்த வித்தையெல்லாம் எங்க காட்டிட்டு இருக்காரு, சபையில காட்டிட்டு இருக்கிறார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பென்னிஹின் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ ஊழியர், இவரும் ஒரு காலத்தில் இப்படி பண்ணவர் தான். இப்படி கையை வச்சா மக்கள்லாம் பத்து பத்துன்னு கீழே விடுவாங்க. இப்படி கோட்டை எடுத்து அப்படி வீசினார்னா இந்த பக்கத்தில் இருக்கலாம் கீழே பத்து பத்துன்னு விழுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வித்தைகள் காமிச்சவர். அவர் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிவி இன்டர்வியூவில் சொல்றாரு, நான் நிறைய தப்பான காரியங்களை நான் என் ஊழியத்திலே செய்து விட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணது வேதத்துக்கு புறம்பானது. தவறான நிறைய தீர்க்க தரிசனங்களை ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உரைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லாத விஷயங்களை நான் ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இதுதான் நான் ஊழியத்தில் செய்த 2 மிகப்பெரிய தவறுகள் என்று சொல்லி ஒரு இன்டர்வியூல அவர் ஒத்துக்கிறார். ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு அது தப்பா தெரியல. ஆனால் இப்போ வயசாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் செய்த தவறை என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய திருச்சபை ஊழியர்களே யாரை தேடி ஓடுறாங்க, மந்திர தந்திரவாதிகளை தேடி ஓடுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் ஜோசியக்காரர், ஜாதகம் பார்க்கிறவர், அப்புறம் குறி சொல்லுகிறவர், கைரேகையை பார்த்து பலன் சொல்லுகிறவர், நாடி பார்த்து ஜோசியம் சொல்லுகிறவர், இந்த மாதிரி நபர்கள்லாம் தேடி என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அதனால நான் போய் மந்திரிச்சிட்டு ஒரு தாயத்தோ ஒரு தகுடோ கொண்டு என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ கட்டி விட்டா, அல்லது என் வீட்டில் வச்சு விட்டா, அல்லது பெட்டுக்கடியில் சொறி விட்டா என் குடும்பத்தில் என்ன வந்துடும், சமாதானம் வந்துடும் நினைக்கிறாங்க. யார் செய்கிறா,
கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எங்க தான் பங்கு? அக்கினி கடல்ல தான் பங்கு. நமக்கு யார் தான் ஆண்டவர்? இயேசு ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். எந்த மனிதர்களையோ, எந்த மந்திர தந்திரங்களையோ, எந்த பில்லி சூனியக்காரர்களையோ, கைரேகை பார்க்கிறவர்களையோ, ஜோசியம் சொல்லுவர்களையோ நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை பிறந்த தேதியை வச்சு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, என்ன எழுத்தில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னார், நா நீ நூ நே அப்படின்ற இதில் என்ன பண்ணணும், பேரை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பெரியவர். உடனே அந்த பேரண்ட்ஸு கூட இருக்கிற இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஏதாவது ஒரு நல்ல பேர் நாளை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும். உடனே நான் சொன்னேன், அப்போ பேர் வந்து நரின்னு வைங்கன்னு. என்ன பேரு? நரியின் பேர் வைங்கன்னு. உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னாங்க. ஆமாம், பின்ன நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு இந்த மாதிரி பிறந்த தேதியை வச்சு இந்த நாளை பேர் வைன்னு சொன்னால் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னேன். ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா, அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஒரு பேர் வச்சாங்க. பேர் வச்சு பல வருஷங்கள் அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு என்ன ஆகிடும், சிக்காயிடும். சிக்காய் 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 கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே குடும்பத்தார் என்கிட்ட வந்து இன்னொரு பேர் வைக்கணும், ஒரு பேரை சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் இன்னொரு பேரை நான் சொன்னேன். அவங்க போய் கெசட்டில் போய் அவங்க அந்த நம்பரை வச்சு பார்த்து வச்சாங்கல்ல பேர், அந்த பேரை வந்து எடுத்துட்டு நான் சொன்ன பேரை என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வச்சு பேரே என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமாக பார்த்த ஒரு விஷயம். இத்தனைக்கும் அந்த கிறிஸ்தவ குடும்பம் 2-3 தலைமுறையாக பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்படிலாம் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்கிறவங்க நீங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியாது. எதுதான் உங்களுடைய பங்கு? அக்கினி கடல் தான் உங்களுடைய பங்கு. அதனால ஜாக்கிரதையாக இருங்க. சரி, அடுத்தது சூனியக்காரர். அப்புறம் யாரு? விக்கிரக ஆராதனைக்காரர். இது நல்லாவே தெரியும். விக்கிரக ஆராதனை, நாமெல்லாம் ஒரு காலங்களில் என்னவா இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தோம். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய போதனைகளையும் நாம் என்ன பண்ணணும், கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சரி, அடுத்தது பொய்யர் அனைவரும். இந்த இடத்துல பொய்யர் அப்படின்னு சொல்லும்போது யாரை மெயினாக குறிப்பிட்டு சொல்றாருன்னா, 1ஆம் நூற்றாண்டில் தவறான போதனைகளை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அதாவது சத்தியம் அப்படின்னா என்னது, அது உண்மை. அப்போ சபையில, திருச்சபையிலையோ அல்லது உலகத்திலேயோ ஜனங்களுக்கு சத்தியத்தை, உண்மைகளை கற்றுக் கொடுக்காமல், உண்மையை தெரிந்தும் பொய்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து பொய்யர்களும் எங்க போவாங்களாம், அக்கினி கடல்ல பங்கடைவார்கள். அதாவது அதுல அந்த இடத்துல இங்கிலீஷ்ல லயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அதற்கு விளக்கம் என்ன சொல்லிருக்குன்னா, who knowingly deceive and twist the truth. தெரிந்தே சத்தியத்தை புரட்டுகிறவர்கள். நான் வந்து ஒரு பைபிள் காலையில் டீச் பண்றேன். அங்க வந்து டீச் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நம்ம வேத வசனத்தை சரியா ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா இந்த வேத வசனம் சொல்ற மாதிரிலாம் நீங்க கற்றுக் கொடுத்தா ஜனங்க சபைக்கு வரமாட்டாங்க, ஜனங்க சபையில ஒழுங்கா காணிக்க கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் எப்படியா சபையை நடத்துறது? அப்போ நான் கேட்டேன், நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணுமா, ஜனங்களுக்கு உண்மையா இருக்கணுமான்னு கேட்டேன். ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா நீங்க எதை கற்றுக் கொடுப்பீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பீங்க.
இப்போ எனக்கு தெரியுது இதுதாங்க உண்மைன்னு தெரியுது. ஆனால் தெரிஞ்சே நான் என்ன பண்ணுறேன், ஜனங்களுக்கு தப்பு தப்பாக பொய்யானதை சொல்லி கொடுக்குறேன். எதுக்குன்னா அப்போ தான் ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ தான் நிறைய காணிக்கை எனக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். இப்படிப்பட்ட பொய்யர்களுக்கு எதுதான் பங்கு, அக்கினி கடல் தான் பங்கு. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, இதில் ஜெயம் கொண்டவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான், சுதந்திரத்தில் கொள்ளுகிறான். பயப்படுகிறவர்கள், அபிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எறிகிற கடலில் என்ன பண்ணப்படுவார்கள், பங்கடைவார்கள். அப்போ ஒரு பக்கம் தேவ ஜனங்கள் தேவனோடு நல் உறவில் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட தீமையானவர்கள் அக்கினி கடலில் என்ன பண்ணுவார்கள், பங்கடைவார்கள். இதை தான் அவர் சொல்றார். சரி, அடுத்த பாயிண்ட்டை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். அடுத்தது 9ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை உள்ள ஒரு பகுதி. இது நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, டைமும் ரொம்ப ஆயிப்போச்சு. ஸோ இந்த இடத்துல எதை பற்றி சொல்றார் அப்படின்னா 9:10 மட்டும் வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. சரி, என்ன சொல்றார் தூதன்? யாரை காட்ட போறேன்? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை காட்ட போறேன். போன 19:20 என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, மேல இருந்து மணவாட்டி அழகா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரலோகத்திலேருந்து ஒரு புதிய எருசலேம் என்ன பண்ணுகிறது, இறங்கி வர கண்டேன் அப்படின்னு வந்து 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 21:2 பார்த்தீங்கன்னா, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஸோ ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, மணவாட்டி புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் யோவானுக்கு என்ன பண்றாரு, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு என்ன பண்றேன், காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறார். அங்க என்ன நடக்குது வாசிங்க தொடர்ந்து. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சோ தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு ஒன்னு இறங்கி வருதான். அது என்னது, என்னது? எருசலேம். இவர் ஒரு பெரிய மலையில போய் நிற்கிறாரு. அங்க தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு என்ன பண்ணுதான், தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுது, இறங்கி வருது. இப்ப இது நகரம், என்ன நகரம், எருசலேம் நகரம். இப்போ இவங்க இந்த 1ஆம் நூற்றாண்டு இருக்கிறவங்களாம் எங்க இருக்கிறாங்க, எருசலேம்ல இருக்கிறாங்க. ரோமர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நகரத்தையே அடிச்சு காலி பண்ணி எரிச்சு உடைச்சி ஒரு சின்ன பின்னம் ஆக்கி வச்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, நம்ம இறந்துட்டா எங்கே போய் இருப்போம்? அப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஒரு இடத்துல போய் இருக்க போகிறதுல ஒரு நிலையில் என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம். ஆனால் யோவான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்போ இருக்கிற எருசலேம் போயிடுச்சு, இப்போ என்ன வரப்போகுது, ஒரு புது எருசலேம் ஒன்று வரப்போகுது, ஒரு புது பரிசுத்த நகரம் ஒன்று வரப்போகுது. அங்கே தான் நம்மெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சில விஷயங்களை பற்றி வேசி என்று சொல்லி ஒரு பெண்மணியை பற்றி பேசினார். அந்த வேசி யாருக்கு அடையாளம்? பாபிலோன் என்ற ஒரு நகரம், ரோமாபுரி என்ற ஒரு நகரம். பாருங்க, வேசி, பாபிலோன், ரோமாபுரி. இப்போ இந்த இடத்துல மணவாட்டி, புதிய எருசலேம், அது யாருன்னா திருச்சபை அல்லது தேவ ஜனங்கள். ஏற்கனவே 2 வித்தியாசம், ரோமாபுரி, பாபிலோன், வேசி. இந்த இடத்துல புதிய எருசலேம், தேவ ஜனங்கள் ஆகிய திருச்சபை. அப்புறம் இது யாரு, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய மணவாட்டி. எப்படி பிரித்து காட்டுறாரு பாருங்க. இப்போ
இதுல தான் அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து ஆண்டவர் இந்த எருசலேமை எப்படி விவரிக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசிங்க. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த, எப்படி இருக்குதான்? பிரகாசம் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. சரி, இனிமேல் இதிலிருந்து 27வது வசனம் வரைக்குமே அந்த நகரத்தை விவரித்து சொல்றார் யோவான். எந்த நகரத்தை விவரித்து சொல்றாரு? புதிய எருசலேம் அப்படின்ற நகரத்தை என்ன பண்ணுகிறார்? விவரித்து சொல்லுகிறார். இப்போ இந்த நகரம் எப்படி இருக்கும், அதனுடைய நிலைக்கால்கள் எப்படி இருக்கும், அதனுடைய செவர் எப்படி இருக்கும், அதனுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும், அதனுடைய கேட் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறான், ஒரு தூதன் அளக்கிறான். அது அளக்கும்போது 12,000 ஸ்தாதியா அளவு. 12,000. 12னா என்ன அர்த்தம்? தேவ ஜனங்கள் என்ற அர்த்தம். அப்புறம் என்ன பண்றாருன்னா 12 கோத்திரத்தை பத்தி சொல்றாரு, 12 அப்போஸ்தலரை பத்தி சொல்றாரு. அப்புறம் 144 17வது வசனத்தை வாசிங்க. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. ஸோ 144 முழம். இந்த 12, 144, 12,000 இதெல்லாம் இதுக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? தேவ ஜனங்களுக்கு அடையாளம். ஸோ இப்போ இவர் இந்த நகரத்தை பற்றி பேசினாலும் யாரை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு? தேவ ஜனங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நகரத்தை பற்றி தான் பேசும்போது நிறைய பேர் இந்த நகரத்தை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதுதான் பரலோகம்னு நினச்சிக்கிறாங்க. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், இந்த நகரம் எங்கேருந்து இறங்கி வருது? எங்கேருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுது? இறங்கி வருது. அப்போ இந்த நகரம் எங்கே இருந்தது? பரலோகத்தில் தேவன் கிட்ட இருந்தது. இந்த நகரத்தை பற்றி தான் என்ன பண்ணுறாரு? விவரிக்கிறாரு. இந்த நகரம் தான் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. என்ன நகரத்தின் வீதி? இந்த புதிய எருசலேம் நகரத்தின் வீதி என்னவா இருந்ததாம்? பொன்னாய் இருந்தது. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? பரலோகத்தில் என்ன ரோடு போட்டிருப்பாங்க? தங்கத்திலே ரோடு போட்டிருப்பாங்க. இந்த வசனத்தை வச்சு தான் சொல்லி நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏமாத்தி நகையெல்லாம் என்ன பண்ணு, கலட்டி எங்கே போடு? காணிக்கை பெட்டியில் போடு. ஏன்னா நீ பரலோகத்தில் போனால் எங்கே நடக்க போற? பொன் வீதியில் நடக்க போற. ஆக்சுவலாக இந்த பொன் வீதி பரலோகத்தில் கிடையாது. இந்த பொன் வீதி எங்கே இருக்குது? புதிய எருசலேம் என்ற பட்டணத்தில் இருக்குது. ஆனா அந்த பட்டணமே யாருக்கு அடையாளம்? தேவ ஜனத்திற்கு, திருச்சபைக்கு அது என்னது? அடையாளமாக அந்த பட்டணம் விவரிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் திருச்சபையை, தேவ ஜனங்களை ஒரு அழகான விலையேற பெற்ற ஒரு ஒரு இதுவா ஆண்டவர் என்ன பண்றாரு? சபையை, தேவ ஜனங்களை பாவிக்கிறார். அந்த பட்டணத்துக்கு தேவ ஜனங்களை ஒப்பிடுகிறார். அந்த பட்டணத்துக்கு திருச்சபையை என்ன பண்ணுகிறார்? ஒப்பிடுகிறார். இப்போ இந்த தேவ ஜனங்கள்லாம் எருசலேமில் வாடும்போது அல்லது யூதேயா, கலிலேயா இதில் வாடும்போது ரோமாபுரி இவங்களை என்ன பண்ணுகிறது? கொடுமைப்படுத்துகிறது, அடிக்கிறது, உதைக்கிறது. இவங்களால் அந்த பட்டணத்தில் நிம்மதியாக என்ன பண்ண முடியல? வாழ முடியல. ஆனால் ஆண்டவர் இவங்களை எப்படி பார்க்குறாருனா, விலையேறப்பட்ட கற்களாக, ஒரு பொன்னாக, சுத்த பொன்னாக, ஒரு அழகான கட்டிடமாக, வீடாக, பட்டணமாக ஆண்டவர் இவங்களை என்ன பண்றாரு? பார்க்கிறார். அப்போ அதை தான் இங்க என்ன பண்றாங்க? விவரிச்சு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இப்போ இந்த பட்டணத்துல என்ன நடக்குது? 22வது வசனத்தை வாசிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. அந்த பட்டணத்துல என்ன கிடையாதான்? தேவாலயம் கிடையாது.
ஏன் தேவாலயம் கிடையாது? எருசலேம்ல தேவாலயம் இருந்தது. 1ஆம் நூற்றாண்டுல தேவாலயம் என்ன பண்ணப்பட்டுச்சு? உடைக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. இப்ப சொல்றாரு ஒரு புது எருசலேம். இந்த எருசலேம்ல எது கிடையாது? தேவாலயம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்றாரு, வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு என்னமா இருப்பாங்களாம்? ஆலயமா இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன கிடையாது? தேவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் என் ஜனங்களாக இருக்கிறீர்கள், நான் உங்கள் கர்த்தராக இருப்பேன், நான் உங்களோடு கூட என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஏற்கனவே சொன்னது தான் இங்கே மறுபடியும் சொல்றாரு. அந்த பட்டணம் தான் யாரு? தேவ ஜனங்கள், திருச்சபை. அந்த இடத்துல தேவ ஆலயம் இல்லை. ஏன்னா தேவன் யாரோடு கூட இருக்க போகிறார்? நம்மோடு கூட இருக்க போகிறார். அதனால அந்த இடத்துல என்ன தேவையில்லை? தேவ ஆலயம் தேவையில்லை. அங்கே போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே பாவம் இல்லை. தேவாலயம் எதுக்காக வைக்கப்பட்டிருந்தது? ஜனங்களுடைய பாவங்களுக்காக போய் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அந்த கிருபாசனத்தில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி பலிக்கான ரத்தத்தை போய் என்ன பண்ணணும்? தேவாலயத்தில் போய் தெளிக்கணும். இப்போ யாரு கூட இருக்கிறா? தேவனே ஜனங்களோடு கூட இருக்கிறார். ஏற்கனவே பாவம், மரணம், பாதாளம், பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம் எல்லாம் எங்க தள்ளப்பட்டாச்சு? அக்கடி கடல்ல தள்ளப்பட்டாச்சு. அதே மாதிரி இந்த நகரத்துக்குள்ள யார் யாருக்கெல்லாம் இடம் இல்லை? விபச்சாரக்காரர், பயப்படுகிறவர்கள், அபிசுவாசிகள், அருவப்பானவர்கள்லாம் இந்த நகரத்துக்குள்ள என்ன இல்லை? இடம் இல்லை. அவங்களாம் எங்க தள்ளப்பட்டாங்க? அக்கடி கடல்ல தள்ளப்பட்டாங்க. அதனால இங்க தேவன் நேரடியாக எல்லாரோடு கூட என்ன பண்ண போறாரு? தொடர்புல இருக்க போகிறார். அப்புறம் பாருங்க 23, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு என்னவா இருக்கிறாராம்? விளக்காக, வெளிச்சமா இருக்கிறார். அந்த பட்டணத்துக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கு. சந்திரனும் தேவையில்லை, சூரியனும் தேவையில்லை. ஆண்டவரே அதற்கு என்னவா இருக்கிறாராம்? வெளிச்சமா இருக்கிறார். நீங்க டைம் இருந்தா வீட்டில் போய் இதை என்ன பண்ணுங்க, 9வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. இது ஒரு நகரத்தை பற்றி, அந்த நகரம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட விலையேற கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதுனால என்ன பண்றாரு? சொல்றாரு. இதை யாரை பற்றிய வர்ணனை அப்படின்னா தேவ ஜனங்களை பற்றிய வர்ணனை, திருச்சபையை பற்றிய வர்ணனை. இந்த திருச்சபை தான் தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி. விளங்குதான் நான் சொல்றது? அதனால வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் 22வது சாப்டர் என்ன பண்ணுவோம்? நம்ம வாசித்து படித்து என்ன பண்ண போறோம்? முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.